Hi friends, good morning. இன்னைக்கு Thursday நம்ம வீட்டில் வந்து டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன சமையல்னா இன்னைக்கு சென்னா மசாலா பண்ணிவிட்டு அது கூட வந்து நான் ஒரு பிரிஞ்சி ரைஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு பிரிஞ்சி ரைஸ் செய்ய போகிறேன். ப்ரெட்டு போடாமல் செய்ய போகிறேன். அந்த மாதிரி இப்போ வந்து அதுக்கு கொண்டக்கடலை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இது கொண்டக்கடலை நல்லா ஒரு 10 விசில் விட்டு வேக வச்சாச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சாஃப்டாக. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பிரிஞ்சி ரைஸ்க்கு நான் கீ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும் அதுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கும் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக மட்டும் கீ போட்டுக்கலாம் சென்னா மசாலாவுக்கு. ரெண்டுக்குமே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 தாளிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் பிரிஞ்சி ரைஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து முந்திரியும் இதுவும் அந்த அன்னாசி பூவும் போடுறேன். இப்போ போட்டுட்டு அந்த பக்கம் அது ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் அந்தளவுக்கு ஆகிடணும். அப்போ தான் வந்து ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம சென்னா மசாலாவுக்கு வந்து இந்த இதை அரைச்சிக்கலாம். மசாலா வெங்காயமும் ஒரு வெங்காயமும் 2 தக்காளியும் அரைச்சிருக்கேன், அந்த பேஸ்ட்டு. அதை வந்து அதில் ஊற்றிட்டு அது நல்லா வதங்கணும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதை வதக்கிடுங்க. நல்லா வதக்கி அதுலேருந்து ஆயில் தனியாக அந்த கீ பிரிஞ்சு வர அளவுக்கு அது வதக்கணும். அது வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்துட்டு இது நல்லா வெங்காயமும் வதங்கிட்டும். ரெண்டுமே நல்லா இது ஒரு 10 நிமிஷம், இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே. ஏன்னா நான் அடுப்பு ஸ்லோவாக வச்சுருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. ரெண்டும் வதங்கிட்டு இப்போ நம்ம தூள்லாம் போட போகிறோம். இப்போ நான் வந்து அது ரெட் சில்லி பவுடர், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டேன். 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டேன். இது வந்து ட்ரை மேங்கோ பவுடர் இருக்குல்ல, ஆம்ச்சூர் பவுடர், மாங்காய் வந்து காய வச்சு பவுடர், அது போட்டேன். அதுக்கப்புறம் ராக் சால்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்ம மேஷ் பண்ணி விடணும் அதுக்காக. இப்போ இதை இதில் போட்டுட்டு எல்லாம் நல்லா கலக்கிட்டு இந்த பக்கம் இதுவும் வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடுறோம் நம்ம பிரிஞ்சி ரைஸ்க்கு. அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தக்காளியும் போட போகிறோம். அதில் வந்து ஒரு 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் அதுக்கு போட போகிறேன். போட்டு எல்லாமே நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, இது ரெட் சில்லி பவுடர், இதுக்கும் வரமிளகாத்தூள் அதுவும் போட்டுட்டு இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் தான் ரைஸ் எடுக்கிறேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்குது. அந்த அளவுக்கு மட்டும்தான் எல்லா மசாலாவும் சொல்கிறேன். இதில் வெஜிடபிள்ஸ், இதில் பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி 3மே போட்டிருக்கேன். இப்போ அதில் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் கொஞ்சம் கூட, அந்த மாதிரி உங்கள் அரிசியை பொறுத்து. பழைய அரிசியாக இருந்தால் இன்னும் கூட தண்ணி வைக்கலாம். அப்போ இதில் கொஞ்சம் லெமனும் ஜூஸ் போட்டுக்கோங்க. அப்போ சாதம் உதிரியாக வரும். அதுக்காக தான் அந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் போடுறோம். போட்டு எல்லாம் கலக்கிட்டு நம்ம அது குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுருவோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து இதை கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கலாம். அப்போ கிரேவி சீக்கிரம் திக்காகும். அதுக்காக நம்ம அதில் நசுக்கிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு இது நல்லா கலக்கி அது சிம்மில் வச்சு ஒரு அடுப்பில் வச்சிடலாம். சாதம் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், உதிரியாக நல்லா சூப்பராக. இதில் நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணலாம். என்கிட்ட இல்லை, நான் ஆட் பண்ணல. ஆக்சுவலாக போட்டால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் போடணும். அதுலேயும் வந்து நீங்கள் க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் அதில் வந்து கண்டிப்பாக போடணுன்னு அவசியம் இல்லை, இதில் போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் பிரிஞ்சி ரைஸ்லேயும் இதுவும் போடலாம். பிரெட் ரோஸ்ட் பண்ணி போடணுன்னா போடலாம். ரைஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.